கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் தடைகள் வரும்போது இந்த வசனத்தை நாம் இறுக பற்றி கொள்ளுவோம். தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் நமக்கு முன்பாக என்ன தடை வந்தாலும் கர்த்தர் நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்ன ஆவியானவரை இறுக பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார் என்பதை மனதில் பதித்தவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம். நம்முடைய விண்ணப்பங்கள் எப்பொழுதும் தேவன் மீது உள்ள நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை இறுக பிடித்து கொண்டு முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை நம் மூலமாய் வெளிப்படுத்துவார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில தடைகளை நீக்கி போடுகிற நீர் முன் செல்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்துவை நாங்கள் முன்பாக வைத்து எங்களுக்கு நீர் நியமித்திருக்க ஓட்டத்துல பொறுமையாய் ஓட கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காய் செய்ய கிருபை தாரும். நீர் என்ன எங்கள் வாழ்க்கையில் விரும்புகிறீரோ அதையே செய்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. நீரே ஆசீர்வதியும். உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். இறங்கும் அதிசயத்தை செய்யும். இயேசு மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.